மோடி இப்படி குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தால் நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் என்று வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. மெட்டா நிறுவனத்தினுடைய சொந்தமான வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 2021 மோடி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரார். என்ன அப்படின்னா, வணக்கம். மோடி இப்படி குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தால் நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் என்று வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. மெட்டா நிறுவனத்தினுடைய சொந்தமான வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 2021 மோடி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரார். என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்ல முதலாக ஒரு செய்தியை யார் கொண்டு போடுறாங்க, அவங்களுடைய தகவல் ஒன்றிய அரசு கேட்டுது அப்படின்னா வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் அந்த சட்ட திருத்தம். அப்ப இதற்கு எதிராக வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன அப்படின்னா நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அவங்க அங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு நபர் வாட்ஸ்அப் பயன்படுத்துறாரு அப்படின்னா அவர் எங்களை முழுமையா நம்புறாரு. அதாவது நாங்க இதுல அதாவது ஒரு குடிமகன் அதுல வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு அல்லது செய்கிறாரு அப்படின்னா அது 100% பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எங்க வாட்ஸ்அப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஓட்டு வைக்கக்கூடிய விதத்தில் அந்த தகவலை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விதத்தில் மோடி இப்போது எங்களிடம் கேட்டிருக்கிறார். அதை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். ஏன்னா இது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம். அப்ப அவனுடைய அந்தரங்கமான விஷயம், அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறதே நியாயமற்றது. உலகத்துல எந்த அரசுமே எங்களுக்கு எல்லா நாடுகள்லையும் வாட்ஸ்அப் பயன்படுத்துற மக்கள் இருக்காங்க. எல்லா நாடுகளிலையும் ஒரு அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த அரசுகளுமே இப்படி எங்களிடம் கேட்டதில்லை. இது வெட்கக்கேடானது என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வாட்ஸ்அப்பினுடைய அதாவது மெட்டா நிறுவனம் ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஏன் மோடி இவ்வளவு பதட்டப்படுறாரு? அதுக்கான காரணம் இருக்கு. ஒரு தினத்திற்கு முன்பு த்ருவ்ரதி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு உலகின் புகழ்பெற்ற ஒரு யூடியூபர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோடியை சங்க பரிவாரங்களை அந்த அளவிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவர் ஒரு புதிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்ஸ்அப் மூலமாக சங்க பரிவாரங்கள் கடந்த காலங்கள்ல எப்படி இங்கு இருக்கக்கூடிய மக்களை பிரெயின் வாஷ், மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள், எப்படி அடிமையாக மாற்றி இருக்கிறார்கள், எப்படி முட்டாள்களாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு அவர் அம்பலப்படுத்துகிறார். அவர் சொல்ற முதல் விஷயம் அப்படிங்கிறது, கர்நாடகாவில் அருண் வார்னேக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவன் இளைஞன். என்ன அப்படின்னா, இவன் மோடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக காளிக்கு தன்னுடைய இரத்தத்தை காணிக்கையாக கொடுக்கக்கூடிய வீடியோவை வெளியிட்டிருந்தான். அப்படி ரத்தத்தை காணிக்கையாக கொடுக்கும்போது என்னாச்சுன்னா கை அறுபட்டுச்சு. இப்போ மருத்துவமனையில இருக்கிறான். இது சம்பவம் ஒன்று. இவனுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இவன் மோடிக்காக ஒரு மிகப்பெரிய கோயிலை வேறு கட்டி இருக்கிறான். இது அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இன்னொரு சம்பவம். அதாவது 2-3 பெண்கள் இருக்கிறார்கள், பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அவர்கள். அப்ப அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு செய்தி ஊடகவியாளர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, 5000 ரூபாய் இன்னிப்போ கேஸ் சிலிண்டர் ஆனாலும் ஆயிடும், 200 ரூபா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஆனாலும் ஆயிடும், இதெல்லாம் உங்களை பாதிக்கலையா அப்படின்னு அந்த பெண்களிடம் கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, சிலிண்டருக்கு 5000 ரூபாய் ஆகட்டும், பெட்ரோலுக்கு 200 300 500 ஆகட்டும், ஆனால் மோடி தான் வெற்றி பெற வேண்டும், மோடி தான் ஆட்சிக்கு வர வேண்டும். கூடுதலா ஒரு செய்தி அந்த பெண்கள் சொல்றாங்க, இதையெல்லாம் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கான திறமை மோடிக்கெல்லாம் கிடையாது, ஆனாலும் மோடி தான் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். அதாவது இந்த சங்க பரிவார கும்பல் விஹெச்பியினுடைய யுவ மோர்ச்சா தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஊடகத்துல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, 999 வருடத்திற்கு இந்தியா லீஸு கொடுத்திருக்காங்க. 999 வருடம் கழிச்சதுன்னா அது இந்தியா போயிடும், அதனால லீஸு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஊடகத்துல இருந்து சர்வசாதாரணமாக பேசுறாங்க. இந்த யுவ மோர்ச்சாவினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான தவறான தகவலை யார் கொடுத்தா?
கொடுத்தது அப்படிங்கிறது சங்க பரிவாரங்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை தான். ஏன்னா உங்களுக்கு அமித்ஷாவே கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறார், இந்தியா முழுவதும் பல லட்சம் சமூக ஊடகங்களை நிர்வகிக்கக்கூடிய ஆட்களை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். நாங்க நினைத்தா ஒரு செய்தியை ஒரே நொடியில பல கோடி பேர் மக்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி எங்களால பண்ண முடியும். ஏன்னா பெரும்பாலும் இந்த சங்கிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வரக்கூடிய ஒரு செய்தியை அதுல உண்மை இருக்கா அது பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். ஆர்எஸ்எஸ் காரன் அனுப்புனான்னா அவன் என்ன நினைப்பான்னா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். கேட்பான், இவங்க சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம அடுத்த வேலை இதை 10 பேருக்கு அனுப்புறது, 10 100 பேருக்கு அனுப்புறது, 100 1000 பேருக்கு அனுப்புறது. இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு ஊடகவியாளர் போயிட்டு ஒரு 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 சங்க பரிவார ஆதரவாளர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த கடந்த 10 வருடங்கள்ல மோடி செய்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க சுட்டி காட்ட முடியுமா அப்படின்னு. ஒரு 15 நிமிஷமா கேட்கிறாரு, அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஒரு நல்ல விஷயம் கூட மோடி செஞ்சிருக்கிறதா அவரால் சொல்ல முடியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியில நான் மோடிக்காக என்னுடைய பேண்டை கூட நான் கழட்டிட்டு நான் ஊர் ஊரா சுத்துவேன், மோடிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பாருங்க நான் மோடிக்காக பல வருடங்களாக நான் பனியனை போடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன நல்லலாமோ பேசுறான். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் கூட சிந்திக்காத அளவிற்கான மக்களை உருவாக்கியதில் சங்க பரிவாரங்கள் ஒரு எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்பை எவ்வளவு அழகா பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான சங்கிகள் ஆர்எஸ்எஸ் காரர்களை நம்ம என்ன சொல்லுவோம், இவனுங்க எல்லாம் முட்டாள்கள், மூளையில மூளை இருக்கா இல்ல மூளையில சாணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம். த்ரூரத்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இவர்களை யார் அடிமையாக்கி இருக்கிறார்கள், இவர்களை யார் முட்டாள்களாக்கி இருக்கிறார்கள், அதற்கு எதிராக இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது, இவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா இவங்க நம்ம சகோதரர்கள், நம்ம நாட்டினுடைய சகோதரர்கள். இவர்கள் எப்படி அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் சங்க பரிவாரங்களால், ஆர்எஸ்எஸ் காரர்களால் எப்படி அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஒண்ணுமில்லைங்க, துருவரத்தி சொல்றது 100% உண்மை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்கட்ட வாக்குப்பதிவோ தனக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச மோடி என்ன சொல்றாரு, பொய்யா ராஜஸ்தான்லயும் கர்நாடகாலையும் பேசுறாரு இல்லையா. அதாவது இடஒதுக்கீடை எஸ்சியுடைய எஸ்டியுடைய ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை அப்படியே பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள், இந்து பெண்களுடைய தாலியை அறுப்பார்கள், காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தா இந்து மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு மோடி சொல்றாரு. இதை நம்புற ஒரு கூட்டம் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் வழியாக சமூக ஊடகங்களின் வழியாக தான் நடக்குது. இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த சமூக ஊடகங்கள் இப்ப கடந்த ஒரு 2-3 வருஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் அதுல அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல கடுப்பான மோடி தான் என்னன்னா, சட்ட திருத்தம் கொண்டு வர 2021. ஏன்னா மக்களுக்கு பகுத்தறிவு ஊட்டக்கூடிய செய்திகளை எவனாவது போட்டானா அவனை தூக்கி உள்ள போடுறதுக்காக நீங்க யார், அந்த சோர்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லித்தான் ஆகணும்னு வாட்ஸ்அப் கேட்கிறான். வாட்ஸ்அப் என்ன சொல்றான் அப்படின்னா, அது முடியவே முடியாது, நீ என்ன வேண்டாலும் பண்ணு, இப்படியெல்லாம் ஒரு அரசை நாங்க எந்த நாட்டிலையும் பார்த்தது கிடையாது, இப்படி நீ பேசிட்டு இருந்தா நாங்க வாட்ஸ்அப் இனிமேலாம் இந்தியாவில் இருக்க மாட்டோம், நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு மோடியே மிரட்டி இருக்கிறார். இது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.